மோகன், இளையராஜா இவங்களுடைய கூட்டணி வந்து ஒரு மிகப்பெரிய மெகா வெற்றி கூட்டணியா இருக்கு. தொடர்ந்து ஏன் நெறைய படங்கள் ஏவிஎம் நெனச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். ஆனா பெரிய அளவுல பண்ணாததுக்கான காரணம் என்னன்னு தெரியும். இல்ல அதுக்கு ஒண்ணும் காரணம் பர்ட்டிகுலரா ஒண்ணும் இல்ல. ஏன்னா நாங்க கதைய கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஒரு கதை எங்களுக்கு பிடிச்சிருக்க போகும்போது, அந்த கதைக்கு யார் நடிகர்? அப்படிதான் நாங்க போறோம். திருப்பி மோகன வச்சு தான் எடுக்கணும்ன்ற மைண்ட்ல வரத்துக்கு அது மாதிரி ஒரு கதை கிடைச்சிருந்தா எடுத்திருப்போம். அது வேண்டான்னு விட போறதில்ல. ஆனா எங்களுக்கு வந்த கதைய கேட்க போம்போது, ரஜினி சாருக்கு ஒரு சூட்டபிள் கதை வந்தது. கமல் சாருக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை வந்தது. ஸோ அப்படியே அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நாங்க ஆர்டிஸ்ட்ட போட்டு படம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். மெல்ல திறந்தது கதவுன்னு. அதில் 2 மாஸ்டர்ஸ் இளையராஜா சார் அண்ட் எம்எஸ்வி சார் 2 பேரையும் போட்டு 2 கிரேட் மியூசிக் டைரக்டர்ஸ் ஒரு படத்தில் முதல்ல ஒன்றா உட்காந்து இசையமைத்த படம். யாரோட ஐடியா அது 2 பேரும் இணைக்கலான்னு? அது எங்கள் பிரதர் சரவணனுடைய ஐடியா. சரி. அவர் தான் அது மாதிரி நம்ம 2 பேரையும் வச்சு எடுப்போமேனாரு. அது அவங்க அப்ரோச் பண்ண போகும்போது இளையராஜா சார் எம்எஸ்வி மேலே எப்பவும் ஒரு மரியாதை உண்டு. அவர் பெரிய புகழ்வாய்ந்தவர், பெரிய இசையமைப்பாளர். அவர் மேலே ஒரு மரியாதை உண்டு இளையராஜா சாருக்கு. கண்டிப்பாக செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி தான் சுச்சுவேஷனில் அது முதல்ல சாங் கம்போஸிங் உட்காந்துருக்கோம். டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் வந்து டியூன் சொல்கிறாரு. இந்த மாதிரின்னு இது பாட்டு சிச்சுவேஷன் சொல்கிறாரு. அந்த சிச்சுவேஷன் கேட்ட உடனே இளையராஜா சார் சொல்கிறாரு, சார் சண்டிராணின்னு ஒரு படத்தில் உங்களை எம்எஸ்வி கிட்ட சொல்கிறாரு, உங்களுடைய குருநாதர் சிஆர் சுப்பராமன் செஞ்ச பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பாட்டு அதே மாதிரி மெட்டில் இந்த சிச்சுவேஷன் போடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இளையராஜா சொன்னார். உடனே எம்எஸ்வி சொன்னார், அந்த படத்தில் சிஆர் சுப்பராமன் பாதி படத்தில் இறந்து போயிட்டார். அப்போ பானுமதி அம்மா எங்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் கம்போஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி கம்போஸ் பண்ண பாட்டு தான் வான்மீதிலே இன்பத்தேன் வாடி பாடுதேன்னு ஒரு பாட்டு வரும். பானுமதியும் கண்டசாலாம் பாடியிருப்பாங்க. இது பஹாரி ராகம், நான் இசையமைத்த பாட்டு அது அப்படின்னு எம்எஸ்வி சொல்லுவார். அப்படியா அந்த டியூன்லேயே அந்த ராகத்துலேயே எனக்கு இந்த சிச்சுவேஷன் ஒன்று போட்டு காமிங்களேன் அப்படின்னாரு. அந்த பாட்டு தான் வெண்ணிலவே வெண்ணிலா உன்னைத்தானே. அந்த பாட்டு வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதோ அன்பா. அது வந்து பஹாரி ராகம், எம்எஸ்டி போட்ட டியூன் அது. ஸோ அந்த மாதிரி 2 பேரும் ஒன்றா உட்காந்து ஒர்க் பண்ணி அந்த பாட்டு பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சு. அரேஞ்ச்மெண்ட்ஸு ராஜா சார் பண்ணார், டியூன் கம்போஸ் பண்ணது எம்எஸ்வி. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 கிரேட் மியூசிக் டைரக்டர்ஸ் வச்சு எடுத்த படம் அது. சம்சாரம் அது மின்சாரம் பற்றி குறிப்பாக பேசும்போது அந்த படத்துக்கான வெற்றி விழாவில் எம்ஜிஆர் ஐயா கலந்துக்கிட்டார். எல்லாருக்குமே கேடயங்கள் அவர் கையால் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்கும்ல சார். ஒரு பக்கம் சகலகலாவன் வல்லவன் வருது, முரட்டு காலை வருது. கதையை கேட்ட உடனே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சது. அவருடைய திறமை மேலேயும் எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. நேரேட் பண்ண போகும்போதே அவர் நடிகர் ப்ளஸ் டைரக்டர். ஸோ நல்லா ஆக்ட் பண்ணி எங்களுக்கு அந்த கதையை சொல்லி காமிச்சார். எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நல்ல குடும்ப கதை, ஒவ்வொரு குடும்பத்துலையும் நடக்கிற ஒரு விஷயங்களை சொல்லியிருந்தார் அவர். அது எல்லாருக்குமே வீட்டில் ரீச் ஆச்சு, ஃபேமிலிக்கு ரீச் ஆன கதை அது.